நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. குருவின் திருவடிகளை சென்னிமிசை தாங்கி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகின்றேன். கைலாசம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு ஞானியின் சிந்தனையை, அவர் அறிவித்த ஞானத்தை, அவர் அடைந்த எண்ணத்தை ஒரு ஞானியால் தான் கூற முடியும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை நிறுத்தி நிதானித்து நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்தார்கள். மிக அற்புதமான ஒரு செய்தி அது. ஔவையின் அறிவை நம் குருநாதர் பெற்றார் என்று குறிப்பிட்டார்கள். ஔவைத்தாய் அருளிய ஞானக் குரல் போலவே நம்முடைய குருநாதர் பெருமானும் அதே வடிவில் ஞானத்தை நமக்கு போதித்திருக்கின்றார்கள். மிகச்சிறிய வயதிலேயே, அவருடைய 36வது வயதிலேயே அத்தகைய ஞானக்குரலை எழுதியிருக்கின்றார்கள். அவருடைய ஞானம் மிக பெரியது, அது ஞானியர்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாம் எல்லாம் கோயிலுக்கு போறோம், சங்கல்பம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இந்த அர்ச்சனை பண்ணும்போது நம்ம எல்லாம் என்ன சங்கல்பம் பண்றோம்? அதை தொட்டு வணங்குறோம். தொட்டு வணங்கிட்டு நம்முடைய உள்ளத்தில் ஏதேனும் ஒரு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பத்தை நாம் சொல்லி அந்த சங்கல்பம் செய்து கொள்கிறோம். இதற்காகத்தான் நான் இந்த அர்ச்சனையை செய்கிறேன் என்று இறைவனிடத்திலே மனதார தெரிவிக்கின்றோம். ஆனால் நம்முடைய குருநாதர் அவர்கள் இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும், இந்த ஞானியர்கள் அடைந்த பேரின்பத்தை எல்லாம் தானும் அடைய வேண்டும், அவர்கள் பெற்ற ஞானத்தை பெற்று இந்த பூமியில் உள்ள உலகர் அனைவரையும் சன்மார்க்க சங்கத்துக்கு திருப்பிவிட வேண்டும் என்று அற்புதமாக ஒரு தவத்தை மேற்கொண்டார்கள். அந்த தவத்திலே இந்த உலக இன்பங்களை பற்றிய சிந்தனைகளே கிடையாது. இந்த பூமியில் எதையும் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே அவர்களுக்கு இல்லை. இந்த உயிர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும், இந்த உயிர்கள் இன்புற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் என்று வரிந்து கட்டிக்கொண்டு வாய்ப்பறை ஆர்த்தவர்கள் நம்முடைய குருநாதர். வாய்ப்பறை ஆர்த்தல் என்றால் வாயே பறையாக இந்த பூமியில் எங்கெங்கெல்லாம் இயலுமோ அங்கெங்கெல்லாம் சென்று தன்னுடைய ஞான கருத்துக்களை எல்லாம் அள்ளி கொட்டினார்கள். அது அற்புதமான நூல்களாக இங்கே வந்திருக்கிறது. இதை படிக்கின்ற பொழுதே அவர் பெற்ற இன்பத்தை நாம் பெற முடியும். அத்தகைய சங்கல்பத்தை அல்லது உறுதிப்பாட்டை இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் எப்படி அந்த ஞான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று ஒரு 5 நிமிடத்திற்குள் நான் சொல்ல விரும்புகின்றேன். மனிதனுடைய ஒவ்வொரு நினைவுகளும் பிறப்புதான். நான் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல அறிவாளியாக இருக்க வேண்டும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அறிவாளி இல்லைன்னு அர்த்தம். நான் இப்ப அறிவாளியா ஆகணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அறிவு பெருகணும்னு அர்த்தம். சென்ற பிறப்பு வேறு, இந்த பிறப்பு வேறு. ஒரு மனிதனுக்கு 6 கோடி சிந்தனைகள் தோற்றமாகிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவன் 6 கோடி பிறப்பு எடுக்கின்றான். கோபப்படும் போது ஒரு பிறப்பு, ஆசைப்படுகின்ற போது ஒரு பிறப்பு, குருநாதரை வணங்கும் போது ஒரு பிறப்பு. ஒவ்வொரு பிறப்பும் அந்த மனிதனை பண்பட்டவனாக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய குருநாதருடைய விருப்பம். அதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த அருளாலயம். இந்த அருளாலயத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இங்கு பேசப்படுகின்ற கருத்துக்கள் உயிரில் சென்று பதிகிறது. கேட்டல், அதனை சிந்தித்தல், தெளிவுபடுதல், அதன் பிறகு நிட்டை கூடுதல் என்கின்ற ஒரு செய்தியை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். அத்தகைய உயர்ந்த நிலையில்தான் நம்முடைய குருநாதர் திருவருளோடு பொருந்திய நிட்டையை கை கொண்டார்கள். சதா சர்வகாலமும் இறைநிலையிலேயே இருந்தார்கள். சுத்த சங்கல்பம் என்கின்ற ஒன்று அவருடைய உடம்பிலும் உயிரிலும் பொருந்தியது. அது என்னவென்றால், எல்லாம் வல்ல இறைவனின் நிலையை தான் பெற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடுதான். 1971 நவம்பர் மாதத்திலே இந்த மண்ணில் நம்முடைய குருநாதர்
ஒரு சத்தியம் செய்தார்கள். அது என்னவென்றால், நான் இந்த பூமியில் எதற்காக வந்தேனோ அந்த வேலையை செய்து முடிப்பேன் என்று இந்த மண்ணில் அறைந்து சத்தியம் செய்தார்கள். அப்படியானால் நான் வந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சமீபத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கூட சொன்னார்கள். அத்தகைய ஒரு உன்னதமான ஒரு தவத்தை, ஒரு சங்கல்பத்தை ஐயா மேற்கொண்டதின் பயனாகத்தான் அது உக்கிர வைராக்கியமாக மாறி இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை செய்ய வேண்டும் என்றால், நாம் எதை சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நூலை படித்து இதில் உள்ள கருத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடு கொள்ள வேண்டும். அவ்வாறு உறுதிப்பாடு கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய நோக்கம் நிறைவேறுகிறது. அதை போலவே நம்முடைய குருநாதருடைய உள்ளம் மகிழ்வடைகிறது. ஒரு குருவின் ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. வந்த வேலையை முடிப்பதற்காக இந்த உருவம் கொண்டார்கள். இந்த உருவம் சரியில்லை என்றால் இன்னொரு உருவம் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வேலையை முடிப்பார்கள். அத்தகைய உன்னத ஆன்மாவை பெற்றவர் தான் நம்முடைய குருநாதர். இப்பொழுது இந்த வடிவில் இருக்கின்றார், இனி இன்னொரு ஒளி வடிவம் பெறுவார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. குருநாதரை பார்க்கின்றோம். அவருடைய தேகம் பௌர்ணமியை போன்றது. சூரியனுடைய கதிர்களை பெற்றால்தான் சந்திரனுக்கு ஒளி உண்டு. ஆனால் நம்முடைய குருநாதருக்கு எப்பொழுதும் பௌர்ணமி. ஏன் தெரியுமா? அவருக்கு சூரியனுடைய ஆற்றலை இறைவன் உள்ளே கொடுத்தான், அவர் கண்களில் கொடுத்தான். அவருடைய அந்தரங்கத்தில், அவருடைய அகத்திலே அந்த ஒளி வெளிப்பட்டு அவருடைய தேகத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவரோடு கூட இருப்பவர்கள் எல்லாம் அத்தகைய பௌர்ணமியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களே என்னிடம் கூறினார்கள். நம்முடைய வேல்முருகன் ஐயா, கைலாசம் அவர்கள், இவர்கள் எல்லாம் அருகிலேயே இருந்து அந்த பௌர்ணமியின் பிரகாசத்தை, அந்த அருள் ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இறைப்பணி செய்வதற்கான வாய்ப்பு இந்த ஆன்மாவிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய வாழ்வை, அத்தகைய அருளை நம்முடைய குருநாதரே இந்த அன்பர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த தர்மங்கள் எல்லாம் செழித்தோங்கி வளர்கிறது. அவர்களை நான் திருவடி பணிந்து வணங்குகின்றேன். எதற்காக பௌர்ணமி பூஜை என்றால், ஐயா அவர்கள் அந்த பௌர்ணமி நிலையை பெற்றதின் பெருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பௌர்ணமி பூஜையினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அவர் சொல்கின்றார், வாக்கொழிந்து. ஐயா நிறைந்த காலம் மௌனமாக இருந்தார்கள். வாக்கொழிந்து, மனம் ஒழிந்து, சிந்தனை ஒழிந்து,